தந்தை: மீரா, உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். அவள் அமைதியாக இருக்கின்றாள். தாய்: உனக்கு விருப்பமில்லைன்னா சொல்லிடுமா. மீரா தந்தையை பார்க்கின்றாள். அவளது கண்களில் ஆதித்யாவின் நினைவுகள். அவன் குடை கொடுப்பது, அவன் லஞ்சு கொடுப்பது, அவன் சிரிப்பது. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். மீரா கண்களை மூடுகின்றாள். ஒரு கண்ணீர். அவள் மெதுவாக, அப்பா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தந்தை: அவள் மனதை உடைத்துக்கொண்டு, எனக்கும் பிடிச்சிருக்கு. தாய் மகிழ்ச்சியுடன் அவளை அணைக்கின்றாள். மீரா தாயின் தோளில் முகம் புதைக்கின்றாள். அவள் அழுகின்றாள். ஆனால் அந்த அழுகை யாரும் கவனிக்கவில்லை. மீராவின் ரூம். இரவு நேரம். மேசையில் திருமண அழைப்புதழ். அதன் அருகில் ஆதித்யா கொடுத்த பழைய பேனா. மீரா பேனாவை எடுக்கின்றாள். திருமண அழைப்புதழை திறக்கின்றாள். அவள் பேனாவில் எழுதுகின்றாள், அன்புள்ள ஆதித்யாவுக்கு. அவள் நின்று விடுகின்றாள். கண்ணீர். எழுதியதை கிழித்து விடுகின்றாள். மீண்டும் எழுதுகின்றாள், என் திருமணத்திற்கு நீ கண்டிப்பாக வர வேண்டும். அவள் அந்த வரியை பார்த்து கொண்டிருக்கின்றாள். பிறகு மெதுவாக, நான் உன்னை காதலிக்கிறேன் என்று ஒருபோதும் சொல்ல முடியவில்லையே. அவள் அந்த காகிதத்தை கிழித்து விடுகின்றாள். இறுதியில் திருமண அழைப்புதழை மட்டும் எடுத்துக்கொள்கின்றாள். ஆதித்யாவின் ரூம். அதே இரவு. ஆதித்யா தனது மேசையில் அமர்ந்திருக்கின்றான். மீராவின் புகைப்படத்தை பார்க்கின்றான். அவன் ஒரு கடிதம் எழுதுகின்றான். மீரா. அவன் சிரிக்கின்றான். நாளைக்கு சொல்லிடணும். அவன் கடிதத்தை மடித்து வைக்கின்றான். மீராவின் கையில் திருமண அழைப்புதழ். ஆதித்யாவின் கையில் காதல் கடிதம். இருவரும் ஒரே நேரத்தில் விளக்கை அணைக்கின்றார்கள். 2 இதயங்கள், ஒரே காதல். ஆனால் இருவருக்கும் அது தெரியவில்லை. பஸ் ஸ்டாப். மாலை நேரம். மாலை 6 மணி. மழை வரப்போகும். வானம். பஸ் ஸ்டாப்பில் சிலர் மட்டும். ஆதித்யா சாலையை பார்த்து கொண்டு நிற்கின்றான். அவன் கையில் மொபைல். மீராவிற்கு அனுப்பிய மெசேஜை பார்க்கின்றான். மாலை 6 மணிக்கு பழைய பஸ் ஸ்டாப்புக்கு வர முடியுமா? முக்கியமான விஷயம் பேசணும். ஆதித்யா அந்த மெசேஜை மீண்டும் மீண்டும் பார்க்கின்றான். அவன் முகத்தில் எதிர்பார்ப்பு. அவன் தனக்கு தானே, இன்னைக்கு சொல்லிடணும். அவன் சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு கடிதம் எடுக்கின்றான். அதில், மீரா, நான் உன்னை காதலிக்கிறேன். அவன் அந்த கடிதத்தை தொட்டு பார்க்கின்றான். தூரத்தில் மீரா நடந்து வருகின்றாள். அவள் கையில் ஒரு திருமண அழைப்புதழ். ஆதித்யா அவளை பார்த்து முகத்தில் புன்னகை. அவன் எழுந்து நிற்கின்றான். மீரா. மீரா அவனை பார்க்கின்றாள். அவள் சிரிக்க முயற்சிக்கின்றாள். முடியவில்லை. ஆதித்யா. என்ன ஆச்சு? மீரா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆதித்யா. சொல்லு. மீரா கையில் இருந்த அழைப்புதழை இறுக்கமாக பிடிக்கின்றாள். அவளால் நேராக அவனை பார்க்க முடியவில்லை. அவள் நிற்கின்றாள். ஆதித்யா அருகில் வருகின்றான். என்ன? மீரா அவனை பார்க்கின்றாள். கண்களில் கண்ணீர். அவள் அழைப்புதழை அவனிடம் நீட்டுகின்றாள். ஆதித்யா குழப்பத்துடன் வாங்குகின்றான். என்ன இது? திறந்து பாரு. ஆதித்யா திருமண அழைப்புதழை திறக்கின்றான். முதல் பக்கம். அவன் பெயரை தேடுவது போல கண்கள் ஓடுகின்றன. பிறகு மணமகள் மீரா. அவனுடைய கண்கள் அங்கேயே நின்று விடுகின்றன. சுற்றியுள்ள சத்தங்கள் மட்டும். பஸ் ஹாரன், மழைத்துளி விழும் சத்தம், மீராவின் மூச்சு. ஆதித்யா அழைப்புதழை மீண்டும் மூடுகின்றான். மீண்டும் திறக்கின்றான். அவனுக்கு நம்ப முடியவில்லை. இது... மீரா தலை குனிகின்றாள். என் கல்யாணம். நீண்ட அமைதி. ஆதித்யா. யாரோட? மீரா. வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை. மீரா தலை குனிந்து நிற்கின்றாள்.
ஆதித்யா கையில் இன்னும் திருமண அழைப்புதழ். அவன் மீண்டும் அழைப்புதழை பார்க்கின்றான். மணமகன் அருண், மணமகள் மீரா. ஆதித்யாவின் விரல்கள் அழைப்புதழின் ஓரத்தை இறுக்கமாக பிடிக்கின்றன. அவன் முகத்தில் அதிர்ச்சி. மீரா அவனை பார்க்க தயங்குகிறாள். சில வினாடிகள். நல்ல விஷயம்தானே? மீரா அமைதியாக இருக்கின்றாள். ஆதித்யா, உனக்கு பிடிச்சிருக்கா? மீரா பதில் சொல்லவில்லை. ஆதித்யா, மீரா. அவள் மெதுவாக அவனை பார்க்கின்றாள். வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆதித்யா தலையசைக்கின்றான். ஆதித்யா, அது போதும். மீராவின் கண்களில் கண்ணீர். ஆதித்யா அதை கவனிக்கின்றான். ஆதித்யா மெதுவாக, நீ சந்தோஷமாய் இருந்தா எனக்கும் சந்தோஷந்தான். மீரா திடீரென அவனை பார்க்கின்றாள். அவள் சொல்ல நினைப்பது, நான் சந்தோஷமாய் இல்லை. ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. சரி, நான் கிளம்புறேன். அவள் திரும்பி செல்கின்றாள். ஆதித்யா அவளை பார்த்து கொண்டே நிற்கின்றான். அவள் சில அடிகள் சென்றதும், ஆதித்யா, மீரா. மீரா நின்று விடுகின்றாள். ஆதித்யா ஏதோ சொல்ல வருகின்றான். ஆனால் ஆதித்யா, கல்யாணத்துக்கு நான் வரேன். மீராவின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. அவள் எதுவும் சொல்லாமல் நடந்து செல்கின்றாள். ஆதித்யாவின் ரூம். இரவு நேரம். அறை முழுவதும் இருள் சூழ்ந்து உள்ளது. ஜன்னல் வழியாக மழை சத்தம். ஆதித்யா தனியாக அமர்ந்திருக்கின்றான். அவனுடைய கையில் அந்த திருமண அழைப்புதழ். அவன் அதை திறக்கின்றான். மீராவின் பெயரை தடவுகிறான். ஆதித்யா நினைத்து பார்க்கின்றான். மீரா அவனுடன் சிரிப்பது, அவனுக்காக காத்திருப்பது, அவன் உடல்நிலை சரியில்லாத போது கவனித்து கொள்வது, அவன் வேறு ஒரு பொண்ணை விரும்புகிறான் என்று நினைத்து அமைதியாக விலகுவது, அவனிடம் தனது காதலை சொல்லாமல் இருப்பது, அனைத்தும் நினைத்து பார்த்து ஆதித்யாவின் கண்களில் கண்ணீர். ஆதித்யா மனதிற்குள், நான் அவளை இழக்கின்றேன்னு தெரிஞ்சும் ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கிறேன்? அவன் கண்களை மூடுகின்றான். மீராவின் குரல் ஒலிக்கின்றது. நீ சந்தோஷமாய் இருந்தா அதுதான் எனக்கும் சந்தோஷம். ஆதித்யா கண்களை திறக்கின்றான். அவன் திடீரென எழுந்து நிற்கின்றான். ஆதித்யா, இல்ல. அவன் அழைப்புதழை இறுக்கமாக பிடிக்கின்றான். இது எனக்கு சந்தோஷம் இல்ல. அவன் நினைத்து பார்க்கின்றான். காலேஜ் டேஸ். ஆதித்யா மற்றும் மீரா நண்பர்களாக நடந்து செல்கின்றார்கள். மீரா சிரித்து கொண்டே பேசுகின்றாள். மீரா, நீ எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். ஆதித்யா அவளை பார்க்கின்றான். அவனது முகத்தில் காதல், ஆனால் சொல்லவில்லை. ஆதித்யா மனதிற்குள், நண்பன் என்று சொல்லி என்ன உன் வாழ்க்கையிலேயே வச்சுக்கிட்டியே. அந்த ஒரு வார்த்தைக்குள் தான் நான் என் காதலை மறைச்சு வச்சிருந்தேன். ஒரு டீ ஷாப். மாலை நேரம். ஆதித்யா யோசித்து பார்க்கின்றான். தனது நண்பனிடம் பேசிக்கொண்டிருக்கிறான். நண்பன், மீராவிடம் சொல்லிடுடா நீ அவளை காதலிக்கிறேன்னு. ஆதித்யா சிரிக்கின்றான். ஆதித்யா, இல்லடா, அவளுக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில் அருகில் சென்று கொண்டிருந்த மீரா அந்த வார்த்தையை கேட்கின்றாள். அவள் நின்று விடுகின்றாள். அவள் கேட்கும் ஒரே வார்த்தை, வேறு யாரையோ பிடிச்சிருக்கு. மீராவின் முகம் உடைந்து போகின்றது. அவள் மெதுவாக அங்கிருந்து செல்கின்றாள். பிரசன்ட். இப்பொழுது ஆதித்யாவின் ரூம். ஆதித்யா தன் நினைவிலிருந்து வெளியே வருகின்றான். அவன் தலையை பிடித்து கொள்கின்றான். ஆதித்யா, அவளும் என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டாளா? அவன் உடனே மீராவுக்கு ஃபோன் செய்கின்றான். காலிங் மீரா. ஒரு முறை, 2 முறை, 3வது முறை. மீரா ஃபோன் எடுக்கவில்லை. ஆதித்யா அழைப்புதழை பார்க்கின்றான். வெட்டிங் டேட் டுமாரோ. அவன் அதிர்ச்சி அடைகின்றான். மீராவின் வீடு. இரவு நேரம். மீரா திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றாள். அவளது கையில் ஆதித்யாவுடன் எடுத்த பழைய போட்டோ. அவள் அந்த போட்டோவை பார்க்கின்றாள். கண்ணீர் விழுகின்றது.
அவளது அம்மா உள்ளே வருகின்றார். என்னம்மா, இன்னும் தூங்கலையா? மீரா போட்டோவை மறைக்கின்றாள். தூக்கம் வரலம்மா. அம்மா வெளியில் செல்கின்றார். மீரா மீண்டும் போட்டோவை எடுக்கின்றாள். மீரா மனதிற்குள், நாளைக்கு நான் இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்கு போறேன். ஆனா என் மனசு மட்டும் இன்னும் உன்னோட தான். அவள் போட்டோவை நெஞ்சோடு அணைத்துக் கொள்கின்றாள். திருமண நாள். காலை நேரம். திருமண மண்டபம் பரபரப்பாக இருக்கிறது. உறவினர்கள், மங்கள இசை, மகிழ்ச்சியான சூழல். ஆனால் மீராவின் முகத்தில் சிரிப்பு இல்லை. அவள் மணமகள் அறையில் அமர்ந்திருக்கின்றாள். ஒரு கார் வந்து நிற்கின்றது. ஆதித்யா இறங்குகின்றான். அவன் கையில் திருமண அழைப்புதழ். அவன் மண்டபத்தை பார்க்கின்றான். மங்கள இசை ஒலிக்கின்றது. அவன் கண்களில் கண்ணீர். அவன் உள்ளே நடக்கின்றான்.